இதேமாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம குட்டி குட்டியாக உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். நல்லா ரொம்ப ஹார்டாகவும் பிடிக்காதீங்க, சாஃப்டாக பிடிங்க. அப்போ தான் சாஃப்டான குலோப்ஜாம் கிடைக்கும். நல்லா சாஃப்டாக அவ்வளோத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். கேப் இல்லாமல் நல்லா சர்க்கிளாக பிடிங்க. இப்போ நம்ம அவ்வளோத்தையும் பிடிச்சி எடுத்து வந்தாச்சு. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறணும். இப்போது எண்ணெய் நல்லா சூடேறிட்டான்னு ஒரு உருண்டையை போட்டு எப்படி சரியாக சூடாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடேறிட்டு இப்போ